தோற்றுவிட்டீர்கள். தெரியும், அந்த தோல்வி எப்படிப்பட்டது என்று நான் உங்களிடம் எடுத்துச் சொல்ல வரவில்லை. நீங்களே உணர்கிறீர்கள். காலையில் எழுவதே கஷ்டமாக இருக்கிறது. யாரையும் பார்க்க பிடிக்கவில்லை. கண்ணாடியில் உங்களையே பார்க்க சங்கடமாக இருக்கிறது. அம்மா கேட்கிறார், அப்பா பார்க்கிறார், ரிலேட்டிவ்ஸ் கிசுகிசுக்கிறார்கள். உள்ளே ஒரு குரல் சொல்கிறது, என்னால் முடியாது, நான் தான் ப்ராப்ளம், நான் மாறவே மாட்டேன். மார்க்கஸ் ஆரெலியஸ், ரோமன் மிக சக்தி வாய்ந்த எம்பரர். அவர் தன் டைரியில் எழுதினார், நீ தோற்றால் உனக்கு 2 வழிகள் இருக்கின்றன. அந்த தோல்வியில் தங்கிவிடு, அல்லது அந்த தோல்வியிலிருந்து அமைதியாக கற்றுக்கொண்டு மீண்டும் தொடங்கு. 2வது வழி மட்டுமே வாழ்க்கை. இன்று இந்த வீடியோ உன்னை அந்த 2வது வழியில் அமைதியாக நடத்திச் செல்லும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து, நீங்கள் தோல்வியிலிருந்து அமைதியாக மீண்டும் தொடங்க முதல் படியா கமெண்ட்ல மீண்டும் தொடங்குவேன் சொல்லுங்க. அந்த 3 வார்த்தை இன்றிலிருந்து உங்கள் புதிய அத்தியாயத்தின் தலைப்பு. நான் உங்களிடம் ஒரு விஷயம் கேட்கிறேன். தோல்வி வந்த அன்று இரவு நீங்கள் என்ன செய்தீர்கள்? சில பேர் அழுதார்கள், சில பேர் யாரிடமும் பேசவில்லை, சில பேர் ஃபோன் எடுத்து ரேண்டம் வீடியோஸ் பார்த்தார்கள், பேர் எதையாவது யோசிக்கணும் என்று. சில பேர் தூக்கமே வரவில்லை. அந்த இரவு நீண்டது. ஆனால் காலை வந்தது. அந்த காலை சாதாரண காலை போலில்லை. ஒரு ஹெவினஸ் இருந்தது. நேற்று நடந்தது கனவா என்று ஒரு நொடி நினைத்தீர்கள். இல்லை, கனவில்லை, அது நடந்தது. இப்போது நான் உங்களிடம் மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த வலியை ஃபீல் பண்ணுங்கள். அவாய்ட் பண்ண வேண்டாம், சப்ரஸ் பண்ண வேண்டாம், பரவாயில்லை என்று போட்டுவிட வேண்டாம். மார்க்கஸ் ஆரெலியஸ் சொன்னார், உன் வலியை நேருக்கு நேர் பார். ஓடினால் அது உன்னை தொடர்ந்து வரும், நின்று பார்த்தால் அது உன்னை கடந்து போகும். திருவள்ளுவர் சொன்னார், துன்பத்திற்கு இடம் கொடு, அது கடந்து போகும். இடம் கொடுக்காமல் அடைத்தால் அது உள்ளே வெடிக்கும். இந்த வலி நீங்கள் தவறான மனிதர் என்று சொல்லவில்லை. இந்த வலி நீங்கள் முயற்சித்தீர்கள் என்று சொல்கிறது. முயற்சிக்காதவனுக்கு தோல்வி வராது. நீங்கள் ட்ரை பண்ணினீர்கள், அதனால் தோற்றீர்கள். அது உங்கள் தண்டனை அல்ல, அது உங்கள் தகுதி. ஆனா இங்கதான் பெரிய உண்மை இருக்கு. தோல்வி வரும்போது 3 விஷயங்கள் நடக்கின்றன. பலர் 1 மட்டும் பார்க்கிறார்கள். நான் 3ஐயும் சொல்கிறேன். முதலாவது, வெளியே தோல்வி. எக்ஸாம் ஃபெயில், ஜாப் லே ஆஃப், பிசினஸ் க்ளோஸ், ரிலேஷன்ஷிப் எண்ட். அது தெரியும். 2வது, உள்ளே ஷேம். என்னோட குடும்பம் என்னை பார்க்கிறார்கள், ரிலேட்டிவ்ஸ் என்ன நினைப்பார்கள், நண்பர்கள் ஜட்ஜ் பண்ணுவார்கள். அந்த ஷேம் தோல்வியை விட அதிகமாக வலிக்கும். 3வது, மிக ஆழமான காயம். நான் தான் ப்ராப்ளம், என்னால் ஆகாது என்பதை இந்த தோல்வி ப்ரூவ் பண்ணிவிட்டது. நான் தோற்கவே பிறந்தவன். இந்த 3வது வலி, இதை யாரும் பேசுவதில்லை. ஆனால் இதுதான் மிக டேஞ்சரஸ். ஏனென்றால் முதல் 2 வூண்ட்ஸ் டைமால ஹீல் ஆகும். 3வது வலி நீங்கள் ஹீல் பண்ணாவிட்டால் அது வாழ்க்கை முழுவதும் இருக்கும். மார்க்கஸ் ஆரெலியஸ் சொன்னார், நீ யார் என்பதை ஒரு தோல்வியால் டிஃபைன் பண்ண முடியாது. ஒரு கல் நீரில் விழுந்தால் கல் மாறுவதில்லை, நீர் மட்டும் சலிக்கிறது. கல் அப்படியே இருக்கிறது, நீயும் அப்படியே இருக்கிறாய். இப்போது புரிகிறதா? தோல்வி உன்னை மாற்றவில்லை, உன்னை பற்றிய உன் நம்பிக்கையை மட்டும் சற்று குலுக்கி இருக்கிறது. அந்த நம்பிக்கையை மீண்டும் கட்டுவது எப்படி? அதுதான் இந்த வீடியோ. இதை கேட்ட பிறகு நீங்க உங்களை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா ஒரு கதை சொல்றேன். ஏபிஜே அப்துல் கலாம் 1979 இஸ்ரோல SLV-3 ராக்கெட் லான்ச். அந்த ராக்கெட் ஏபிஜேயின் கனவு, ஆண்டுகள் உழைப்பு, நூற்றுக்கணக்கான இன்ஜினியர்ஸின் வேலை. லான்ச் நாள் வந்தது. ராக்கெட் கிளம்பியது. சில நொடிகளில் தவறு நடந்தது. ராக்கெட் பே ஆஃப் பெங்கால்ல விழுந்தது. அந்த நேரத்துல ஏபிஜே என்ன செய்தார்? பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல நின்றார். அவர் சொன்னார், இது என் ஃபெயிலியர், என் டீமின் தப்பில்லை, நான் தான் மிஷன் டைரக்டர், இந்த தோல்வி என்னுடையது. அந்த இரவு அவர் என்ன செய்தார்? யாரிடமும் பேசவில்லை, தனியாக உட்கார்ந்தார். என்ன நடந்தது என்று குவாய்ட்லி அனலைஸ் பண்ணினார். அழுதாரா? தெரியாது. ஆனால் அடுத்த நாள் காலை லேபுக்கு வந்தார். யாரிடமும் ஸ்பீச் பண்ணவில்லை, யாரையும் ப்ளேம் பண்ணவில்லை. குவாய்ட்லி என்ன தவறு நடந்தது என்று டேட்டா பார்க்க ஆரம்பித்தார். அந்த அமைதியான ரீஸ்டார்ட். 1 வருஷம் கழித்து
1980 SLV-3 வெற்றிகரமாக லான்ச் ஆனது. இந்தியா ஸ்பேஸ் ஹிஸ்டரியில ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. ஏபிஜே பிறகு சொன்னார், என் மிகப்பெரிய தோல்வி என்னை மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஆக்கியது. ஏனென்றால் நான் அந்த தோல்வியிலிருந்து ஓடவில்லை, அதனோடு உட்கார்ந்தேன், அதன் பாஷை கற்றுக்கொண்டேன். தோல்வியின் பாஷை கற்றுக்கொள்வது, அதுவே கம்பேக்கின் முதல் படி. இந்த கதை உங்க மனசை தொட்டிருந்தா இந்த வீடியோவை சேவ் பண்ணுங்க. ஏன்னா வாழ்க்கை மீண்டும் உடைக்கும் நாட்களில் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மீண்டும் எழுந்து நிற்க நினைவூட்டும். இந்த வரி உங்களுக்கு தேவையான ஒருவரை நினைவுபடுத்தி இருந்தால் அவருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சில நேரம் ஒரு சரியான வார்த்தை கூட ஒருவரை காப்பாற்றும். இப்போதான் முக்கியமான பகுதி ஆரம்பிக்குது. இரண்டாவது கதை. ஒரு பெண், தமிழ்நாடுல ஒரு சாதாரண குடும்பம். யூபிஎஸ்சி எழுதுனா 3 அட்டம்ஸ், 3 முறையும் ஃபெயிலு. வீட்ல என்ன நடந்து தெரியுமா? அப்பா சொன்னாரு, இனி வேண்டாம், வேற ஏதாவது பாரு. ரிலேட்டிவ் சொன்னாங்க, கவர்மெண்ட் ஜாப்க்கு படிக்கிறவங்க எல்லாரும் இப்படிதான் வீணாவாங்க. அவளுக்கு என்ன தோன்றியது? நான் தான் தப்பு, நான் தான் குடும்பத்துக்கு பேர்டன், என்னால ஒன்றுமாகாது. அந்த ஐடென்டிட்டி வூண்ட் ஆழமாக இறங்கியது. 6 மாதம் அவள் எதுவும் செய்யவில்லை, படிக்கவில்லை, முயற்சிக்கவில்லை, பேசவில்லை. ஒரு நாள் அவள் மார்க்கஸ் ஆரிலிஸின் ஒரு வரி படித்தாள். நீ இந்த தோல்வியை இன்னும் சுமக்கிறாயா அல்லது அதிலிருந்து கட்டுகிறாயா? அந்த வரி அவளை ஒரு நிமிடம் நிறுத்தியது. அவள் ஒரு முடிவெடுத்தாள். யாரிடமும் சொல்லவில்லை, அனௌன்ஸ் பண்ணவில்லை, தனியாக மீண்டும் புக்ஸ் எடுத்தாள். இந்த தடவை ஸ்ட்ராட்டஜி மாறியது. என்ன தவறு நடந்தது என்று குவைட்லி அனலைஸ் பண்ணா. ப்ரீவியஸ் அட்டம்ஸ்ல எங்க வீக் ஆனேன்னு ஹானஸ்டா பார்த்தா. ஒரு பிளான் போட்டா, சின்னதா, ஒரு நாளைக்கே 1 ஹவர் மட்டும். வெளியே யாரும் அறியவில்லை. 4th அட்டெம்ப்ட், பிரிலிம்ஸ் பாஸ், மெயின்ஸ் பாஸ், இன்டர்வியூ, ஐஏஎஸ் ஆஃபீஸர். அன்று அவள் அம்மாவிடம் ஒரே ஒரு விஷயம் சொன்னாள். அம்மா, தோல்வி என்னை தோற்கடிக்கவில்லை, என்னை சரியான வழியில் படிக்க வைத்தது. அந்த வார்த்தை திருவள்ளுவரின் வரியாக இருக்கிறது. தோல்வியே தொடக்கம். அதை அறிந்தவனுக்கு இந்த ஒரு விஷயம் புரிஞ்சா உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ஏனென்றால் இப்போது சொல்லப்போவது அமைதியான மீட்சியின் 5 படிகள். இதை மார்க்கஸ் ஆரிலிஸும் சொன்னார், திருவள்ளுவரும் சொன்னார், வெவ்வேறு வார்த்தைகளில் ஒரே உண்மையாக. அமைதியான மீட்சியின் 5 படிகள். படி 1, தோல்வியை அக்னாலஜ் பண்ணுங்கள். மார்க்கஸ் ஆரிலிஸ் சொன்னார், நடந்தது நடந்துவிட்டது, அதை மாற்ற முடியாது. ஆனால் இனி என்ன செய்கிறோம் என்பதை நாமே தீர்மானிக்கலாம். முதல் படி, உங்களிடமே நேர்மையாக சொல்லுங்கள். ஆமாம், நான் தோற்றேன், இது நடந்தது, இது உண்மை. அதை டினை பண்ணாதீர்கள், ஜஸ்டிஃபை பண்ணாதீர்கள், யாரையும் பிளேம் பண்ணாதீர்கள். முதலில் அக்செப்ட் பண்ணுங்கள். அக்செப்ட் பண்ணும் அந்த நொடி உங்கள் ஹீலிங் ஆரம்பிக்கிறது. படி 2, தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், பிளேம் இல்லாமல். திருவள்ளுவர் சொன்னார், தோல்வி நமக்கு கற்பிக்கும், நாம் கேட்டால். உங்கள் தோல்வியை ஒரு தாளில் எழுதுங்கள். 3 கேள்விகள் மட்டும். என்ன நடந்தது? ஏன் நடந்தது? அடுத்த தடவை என்ன வேறாக செய்யலாம்? அவ்வளவுதான். யாரையும் பிளேம் பண்ணாதீர்கள், சூழ்நிலையையும் பிளேம் பண்ணாதீர்கள், உங்களையும் அதிகமாக பிளேம் பண்ணாதீர்கள். சிம்பிளி என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்று எழுதுங்கள். படி 3, ஐடென்டிட்டியை தோல்வியிலிருந்து பிரியுங்கள். இது மிக முக்கியமான படி. மார்க்கஸ் ஆரிலிஸ் சொன்னார், நீ உன் செயல்கள் அல்லை, நீ உன் தோல்விகள் அல்லை, நீ மட்டுமே. எக்ஸாம் ஃபெயில் ஆனது என்பது நீங்கள் ஃபெயிலியர் என்ற அர்த்தமில்லை. ஜாப் ரிஜெக்ட் ஆனது என்பது நீங்கள் ஒர்த்லெஸ் என்ற அர்த்தமில்லை. பிசினஸ் க்ளோஸ் ஆனது என்பது நீங்கள் முட்டாள் என்ற அர்த்தமில்லை. ஒரு விஷயம் நடந்தது, அது ஒரு ஈவெண்ட். நீங்கள் ஒரு பர்சன். ஈவெண்ட் உங்கள் ஐடென்டிட்டி இல்லை. இன்று இரவு கண்ணாடியில் பாருங்கள், உங்களிடம் சொல்லுங்கள், இந்த தோல்வி என்னுடையது, ஆனால் இது நான் அல்ல. நான் இதைவிட பெரியவன், நான் இதைவிட பெரியவள். 4வது படி, சின்ன தொடக்கம், யாரிடமும் அனௌன்ஸ் பண்ணாமல். சாணக்கியன் சொன்னார், யாரிடமும் சொல்லாமல் தொடங்குபவன் யாரிடமும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமில்லாமல் வெற்றி பெறுவான். மீண்டும் தொடங்க பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வேண்டாம், சோஷியல் மீடியா போஸ்ட் வேண்டாம், யாரிடமும் சொல்ல வேண்டாம், ஒரு சின்ன அடி மட்டும். இன்று ஒரு பேஜ் படியுங்கள், ஒரு அப்ளிகேஷன் அனுப்புங்கள், ஒரு ஐடியா எழுதுங்கள், அவ்வளவுதான். ஒரு சின்ன அடி, ஒரு பெரிய கம்பேக்கின் தொடக்கம். ஏபிஜேயின் கம்பேக் ஒரு சின்ன டேட்டா அனாலிசிஸில் ஆரம்பித்தது.
அந்த ஐஏஎஸ் அம்மாவின் கம்பேக் ஒரு ஹவரில் ஆரம்பித்தது. உங்கள் கம்பேக் எங்கே ஆரம்பிக்கும்? இன்றே. 4வது படி, அமைதியாக உழையுங்கள், முடிவுகள் பேசட்டும். மார்க்கஸ் அரீலியஸ் சொன்னார், உன் செயல்கள் உன்னை பற்றி எல்லாவற்றையும் சொல்லும், வேறு எந்த விளக்கமும் தேவையில்லை. திருவள்ளுவர் சொன்னார், வினை திட்பம் என்பது செய்வதில் உறுதி, சொல்வதில் இல்லை. மீண்டும் தொடங்கும்போது யாரிடமும் ப்ரூஃப் பண்ண வேண்டாம். ரிலேட்டிவ்ஸ் கேட்கட்டும், நண்பர்கள் ஜட்ஜ் பண்ணட்டும், உலகம் சந்தேகப்படட்டும். நீங்கள் மௌனமாக உழையுங்கள். உங்கள் ரிசல்ட்ஸ் பேசும், உங்கள் கம்பேக் பேசும், உங்கள் வாழ்க்கை பேசும். இன்றே செய்யுங்கள். ஒரு தாளெடுங்கள், 3 விஷயங்கள் எழுதுங்கள். என் தோல்வி என்ன? அதிலிருந்து நான் கற்றது என்ன? நாளை நான் எடுக்கும் ஒரு சின்ன அடி என்ன? அந்த தாளை யாரிடமும் காட்டாதீர்கள். அது உங்களுக்கும் உங்கள் எதிர்காலத்திற்கும் மட்டும். இந்த வாரம் செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன முயற்சி மட்டும். பெரிதாக இருக்க வேண்டாம், யாரும் பார்க்க வேண்டாம், ஆனால் தினமும். இந்த மாதம் செய்யுங்கள். 30 நாட்கள் தோல்வியை பற்றி யாரிடமும் பேசாதீர்கள். வெற்றியை பற்றியும் அனௌன்ஸ் பண்ணாதீர்கள். மௌனமாக கட்டுங்கள். 30 நாட்கள் கழித்து நீங்களே ஒரு வித்தியாசம் உணர்வீர்கள். இப்போது ஒரு நிமிடம் உங்களை நீங்களே பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள். அந்த வீடியோவை தவறவிடாதீர்கள். பெல் ஐகான் அழுத்தி வையுங்கள். அதாவது, உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. அதை நீங்களே உணரவில்லை. மார்க்கஸ் ஆரிலியஸ் சொன்னார், தோற்றவன் எழுந்து நிற்க தயாராகும் அந்த நொடி அவன் ஏற்கனவே வெற்றியை நோக்கி நடக்கிறான். ஏபிஜேவோட ராக்கெட் ஒரு முறை விழுந்தது, அடுத்த முறை வானில் சென்றது. அந்த ஐஏஎஸ் அம்மா 3 முறை தோற்றால், 4வது முறை வெற்றி பெற்றால். உங்கள் தோல்வி உங்கள் கதையின் முடிவில்லை, அடுத்த அத்தியாயத்தின் முதல் வரி. இந்த வீடியோ உங்களுக்கு மீண்டும் எழுந்து நிற்க ஒரு காரணம் கொடுத்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல மீண்டும் தொடங்குவேன் சொல்லுங்க. உங்கள் தோல்வியிலிருந்து மீண்டும் தொடங்க ரெடி என்று கமெண்ட்ல ஒரு தம்ஸ் அப் போடுங்க. இந்த வார்த்தை தேவைப்படுற ஒருவருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஒரு ஷேர் ஒரு மனிதனை மீண்டும் எழுப்பலாம். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை. தோல்வி வந்தது. அது வரவேண்டியதுதான். ஏனென்றால் தோல்வி வராத வாழ்க்கை வளராத வாழ்க்கை. மார்க்கஸ் ஆரிலியஸ் சொன்னார், தடைகள் வழியாக வழி உருவாகிறது. நீங்கள் இன்று தடையில் நிற்கிறீர்கள். நாளை அந்த தடையே உங்கள் வழியாக மாறும். அமைதியாக எழுங்கள், மெதுவாக தொடங்குங்கள், ஸ்டபர்னா தொடருங்கள். உங்கள் கம்பேக் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் வரும். அதுவரை ஒரு சின்ன அடி இன்றே. அடுத்த வீடியோவில் மீண்டும் தொடங்கிய பிறகு யாரும் சொல்லாத 5 விஷயங்கள். கம்பேக்கை பர்மனன்ட் ஆக்குவது எப்படி? அந்த வீடியோவை தவறவிடாதீர்கள். பெல் ஐகான் அழுத்தி வையுங்கள்.